Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி இட்லி. இப்போ நான் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின இட்லியில் தான் ரெடி பண்ணியிருக்கேன், பழைய இட்லி இல்லை. இது மாதிரி நம்ம இட்லியை பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பீசஸாக உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. எனக்கு ஃப்ரெஷ் இட்லி அப்படிங்கிறதுனால லைட்டாக கரண்டியில் ஒட்டுது. நீங்கள் மீதமான இட்லியில் கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகணும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு வானலியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளி இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும் இது. நம்ம மசாலா எல்லாமே நல்லா தக்காளியோடு சேர்ந்து இது மாதிரி நல்ல மைய வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இட்லி, இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா இட்லியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சில்லி இட்லி இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.